friends, welcome back to Vishmaya Kudal. இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க வீட்டு மேரேஜ்க்காக நான் வந்து லாஸ்ட் டைமே வந்து ஷாப்பிங் பண்ணி அது வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலா போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதுக்காக நாங்கள் வந்து டி நகர் போனோம். சரி அதை வந்து ஒரு vlog மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஜுவல்லரியோட அந்த கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்து பேங்கிள்ஸ்லாம் என்ன ரேட்டில் கிடைக்குது அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் லலிதாக்கு போனோங்க. அங்கே வந்து ஒரு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லலிதாவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற இடத்துக்குலாம் போனோம். இதுதான் நாங்கள் வாங்கின அந்த ரிங்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கடையை நான் வந்து உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து சரவணா ஸ்டோர்க்குள்ளேயோ இல்லை போத்தீஸ்குள்ளேயோ போயிட்டோம்னா அங்கே விற்கிற ஸ்நாக்ஸை விட இங்கே வந்து நல்ல அதாவது வந்து கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து போலி எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு காரம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஜ்ஜி அந்த சமோசா அதெல்லாம் வந்து கொதிக்க கொதிக்க இருக்குங்க. ஸோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் வந்து ஏதாவது சாப்பிடணும் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இங்க போகலாம். ஏன்னா வந்து ப்ரைஸும் வந்து நமக்கு ரீசனபிளா இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா சுட சுட இருக்கிறதுனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஷாப்பிங்னு போயிட்டாலுமே எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஐயோ பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க லைட்டாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு நல்ல ஒரு பிரிஸ்கோட போய் ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்காக ஷேர் பண்ணேன். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா பவனுக்கும் பக்கத்து கடை. அப்படியே எக்ஸாக்டாக சொல்லணும்னா அக்ஷயாக்கும் பக்கத்து கடை. உங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும்னா ஜிஆர்டிக்கும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடை இருக்கும். அதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் தாங்க. இங்கே வந்து பேங்கிள்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதோட லேண்ட்மார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த குமரனுக்கும் ஆப்போசிட்ல இருந்தது. நான் உங்களுக்கு அதே மாதிரி காமிக்கிறேன். இந்த பேங்கிள்ஸ் தாங்க நான் வாங்கினேன். நான் வாங்கினது எல்லாத்தையும் தனியாக காமிக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் இப்படியே வந்து காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் வந்து 85 நினைக்கிறேன் அந்த ப்ரைஸ்க்கு வாங்கினோம். அதுக்கப்புறமா இங்கே பேங்கிள்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆக்சிடைஸ்டு அந்த மாதிரி பேங்கிள்ஸ், அப்புறம் ஆன்டிக்கு கோல்டு கலர், அப்புறம் கடாய் பேங்கிள், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இன்னொன்று வந்து அந்த பேங்கிள் அந்த கடாய் பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 120 அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று அந்த ஆக்சிடைஸ்டான வந்து 170 அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம தான் வந்து கொஞ்சம் ரேட்டை வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இப்போ இவங்க காமிக்கிறாங்க பாருங்க, அந்த பேங்கிள் வந்து 120 ருபீஸ் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு 85 அந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம். கொடுக்கலன்னா நான் 100 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். இந்த பேங்கிள்ஸ்லாம் தான் 120 ருபீஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த கடையில் வந்து நிறைய பேங்கிள்ஸ் இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு த்ரெட் பேங்கிள் வாங்கினேன். அதையும் வந்து நான் இதில் ஷூட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்மார்க்குக்காக காமிக்கிறேன். குமரன்லேருந்து பார்த்தோன்னா எப்படி தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அதாவது சில்க் சாரி கட்ட போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே நான் பார்க்குறப்ப இந்த மாதிரி பவுச்சஸ் நிறையா இருந்தது. 30 ருபீஸ், 40, 50 இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னாக்கா 7th ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி இருக்குது சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமாயில நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் கூட ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க எங்கே வந்து நல்ல ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்கும் 30 ருபீஸ், 40 ருபீஸ்க்கு இங்கே நிறையா இருக்குது. நம்ம ஜுவல்லரிஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நம்மளோட மேக்கப் ப்ரஷ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு நெக் செட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அந்த நெக் செட் வந்து நான் லேட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்து கொஞ்சம் ஜிம்காலாம் நல்லா ரொம்ப அழகழகாக இருந்தது. 600, 500, 400க்கு. சரி உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, இல்லை என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாடல்ஸ்லாம் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக கலெக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் ஷாப்பிங் ஹால் அப்படிங்கிற டேப்ல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதெல்லாம் பற்றி இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் விஷ்மியாக்கு ஆல்ரெடியே நெத்திச்சுட்டி இருக்கிறதுனால பாப்பாவுக்கு பிரகன்யாவுக்கு வந்து ஒரு நெத்திச்சுட்டி வாங்கினோம். அவளோட பட்டுப்பாவோட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்கிறதுனால க்ரீன் கலரில் ஒரு நெத்திச்சுட்டி வாங்கினேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வாங்கலை, அதனால வந்து நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. அது பார்த்தீங்கன்னா நான் 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். நெத்திச்சுட்டி பொறுத்த வரைக்கும் 30, 40, 50, 100, 200ன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருந்தது.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வரவங்களுக்கு gift கொடுக்கணும் இல்லையா, அதனால சில்வர் கலெக்ஷன்ஸ்க்கு போயிட்டு அந்த சில்வர் அந்த ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொடுக்குறாம கொஞ்சம் வந்து எங்கள் ஊரோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணாங்க. அதனால பார்த்துட்டே இருந்தோம். சரி அதாவது ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு என்னமோ தெரியல, சரவணா ஸ்டோரில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் கம்மியாக தான் இருந்தது. நான் ஊர்லேயே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் மட்டும் வாங்கல. அதுக்கப்புறமா நான் புது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். அதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அதனால நான் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கல. அதுக்கப்புறமா ஸ்லிப்பர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஷாப்பிங் வந்து கொஞ்சம் கம்மியான ஐட்டம்ஸ் தான் பண்ணோம். இருந்தாலும் சரி, ஷாப்பிங் vlog விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.